கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி. தனுசு ராசிக்கு ஆவணி மாதம் பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதமும், போராட நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதமும், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பாதம், ஆக மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் 8ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன் 9 கூடையவன் 9ல் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் 9ஆம் இடம் அப்படிங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடிய இடம், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். சூரியன் 9ல் இருந்தால் பொதுவாக தகப்பனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது. அதனால் அவர் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், இவர் 2 கூடையவன் வந்து 3ஆம் இடத்துல போய் இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது. இப்போது இந்த தனுசு ராசிக்காரருக்கு 7 சனி முடிஞ்ச காலகட்டமாக இருக்குது. அதில் இப்போ சனி வக்கரமாகி மறுபடியும் 2ஆம் இடத்து பலனை அது கொஞ்சம் காட்டும். அதனால் 7 சனி முதல் சுற்று இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறாரு அப்படின்னா தனம், கல்வி, குடும்பம், வாக்குங்கிற போது தனஸ்தானத்துலேயே ஏதாவது கை வச்சிருவார். அவர் ஜீவனக்காரகன், தொழிலில் மறுபடியும் ரிப்பீட் அடித்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக 4ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறது சுகஸ்தானத்தை கொஞ்சம் கெடுக்கும். 4ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல கடன், நோய், சத்துருங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் கொஞ்சம் சாதகமாக இல்லை. தனகாரகன் குரு கடன் தொல்லையை கொடுக்கக்கூடிய இடத்துலையும், உடல் உபாதையை கொடுக்கக்கூடிய இடத்துலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஏதாவது பெருசு பண்ணுற ஒரு இடத்துலையும் இருக்கிறதுனால இவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க எதுலேயுமே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சனி பகவான் ஜீவனக்காரனும் வக்கரகதியில் தான் இருக்கார். ஐப்பசி மாதம் வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் சனி பகவான் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை. சூரியனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறது சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது. சுக்கிரனும் அதே மாதிரி தான் 6க்கும் 11 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்குது. பொதுவாக தனுசு ராசிக்காரர் கொஞ்சம் பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது. 5ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதியே போய் 6ஆம் இடத்துல கடன், நோய், சத்துருங்கிற இடத்துல தான் இருக்கார். அப்போது இந்த தனுசு ராசிக்காரருக்கு ராசி அதிபதி 6ல், 2ஆம் இடத்து அதிபதி 3ல் வக்கரம், 4ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும், 5 கூடையவன் 6ல். பொதுவாகவே கொஞ்சம் அதாவது உஷாராக இருக்க வேண்டிய ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லி, பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வியாழக்கிழமை ஆலங்குடி குரு பகவான் அல்லது திருச்செந்தூர் குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஆனால் குரு 6ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் நின்று பார்க்குறதுனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.